விருச்சக ராசினுடைய கஷ்டங்களை நம்ம இதற்கு முன்பு நிறைய பதிவுல சொல்லிட்டோங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் ஆசைப்பட்டது போல் நடக்கல. இதுதான் உண்மை. முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களை செஞ்சுட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகிகளை சந்திச்சிட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டாங்க. இப்படிதாங்க இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. சந்தோஷம் இருக்கு, ஆனா சந்தோஷத்தை விட கஷ்டம்ங்கிறது அதிகமா இருக்கு விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில. இப்போ வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி வாழ்வாங்க, அதுதானே உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை 1% கூட மாறி இருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க இதற்கு ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு. அது உங்களுடைய விருப்பம் தான், பரிகாரம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க வருகின்ற காலங்கள்ல. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களை துரத்தி உங்களை காயப்படுத்தின உங்ககிட்ட இருந்து துன்பங்கள்ல இருந்து எப்படி விலக போறீங்கன்றதால தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரி, விருச்சக ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில முதல் விஷயமே நான் எங்க தெரியுமா ஆரம்பிக்க போறேன். உங்க வாழ்நாள் முழுக்க இரவு நேரத்துல நீங்க கண்ணீரோட தான் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில அந்த மொத்த கண்ணீரும் தீர்ந்து, அதாவது கண்ணீர் தீர்ந்துனா கண்ணீர் தீர போறதாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. இனி விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த ஒரு கஷ்டம் என்ன தெரியுமாங்க, தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு வருத்தப்படக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப மாதமாக வருஷமாக தனக்கு பிடிச்சவங்க தன்கிட்ட வருவாங்களா, அவங்க தப்பு பண்ணலைங்க, நான் தான் தப்பு பண்ணேன், நான் போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனா அவங்க என் கூட பேசுற மாதிரி இல்லை. இல்லைங்க, அவங்க தாங்க தப்பு பண்ணாங்க, நான் இத்தனைக்கும் என்ன அவங்க பண்ண தப்பையும் மறந்துட்டு போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை, என் மேலதான் தப்புன்ற மாதிரி என்கிட்ட வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட போய் கெஞ்சி எப்படியாவது என் லைஃப்ல வரணும்னு அவங்க நினைக்க ஆசைப்படுறேன். அவங்க இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல. தினமும் அவங்க நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கேன் சாமி. ஏதாச்சும் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்கும்போது என் மனசு கலங்கி போயிடுது சாமி. அந்த ஒரு நிமிஷத்துல என் கண்கள்ல கண்ணீர் தான் சாமி வருது. பழைய நினைவுகள்லாம் வந்து என் மனசை அப்படியே உறுத்திட்டு போகுது. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களே. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரை பிரிஞ்சீங்களோ, யார் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது உண்டாகும். இந்த பிரபஞ்சத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தின் மூலியமாவும் உங்களுக்கு நல்ல தீர்வும் மாற்றங்கள் கிடைக்கும். அதற்கு ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் தாங்க. அதிகப்படியான நோய்கள் இவர்களை தாக்கிக்கிட்டே தாங்க இருக்கு. இவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க வேலையை சம்மந்தப்பட்டதும் தொழில் சம்மந்தப்பட்டதும் சொல்றேன். இவங்க வேலைக்கு போவாங்க, எப்ப வேலை கிடைக்குதோ அப்போ போவாங்க. வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காசை எல்லாருமே என்ன செய்வாங்க, சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி பூர்த்தி செஞ்சுப்பாங்க, மனசுக்கு நிறைவா இருக்கும். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில, இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில அதற்கு மாற நடக்கும். எப்படின்னு பாக்குறீங்களா, விருச்சக ராசிக்காரர்கள் வேலைக்கு போவாங்க, ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, வந்த சில நாட்கள் இல்ல சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அப்ப தெரியாது, இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போதைக்கு தெரியாது. கொஞ்ச நாட்கள் கழிச்சுதான் அவங்களுக்கே தெரிய வரும், என்னடா இப்படிப்பட்ட ஒரு நோய் நம்மளை தாக்கிட்டு இருக்கே, இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல தான் அவங்களுடைய மனசுல உள்ள கஷ்டப்படக்கூடிய விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில தீரப்போகுதுங்க. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைனால வாழ்க்கையவே வெறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் என்பது வந்திருக்கு. நோய் இந்த காசெல்லாம் செலவாகுது, தன் குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க. இதை அடுத்து இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில வேற ஏதாச்சும் மாற்றங்கள் எங்களுமான்னு யோசிச்சீங்கன்னா அதை விட பல மடங்கு நன்மைகள் நடக்க போகுது. தொழிலையும் சரி, நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும். அல்லது நீங்க செய்ய இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க நினைத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் லாபகரமாக இல்லாமல் ஏதோ அப்படி இப்படின்னு ஓடுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் செய்யக்கூடியதும் வியாபாரம் செய்யக்கூடியதாகவும்
நீங்க நல்ல ப்ராடக்ட், அதாவது முக்கியமா பொருட்களை நல்ல விதமாக நீங்க கொடுப்பது மூலியமா, மக்களுக்கு தகுந்த முக்கியமா நல்ல பொருட்களை கொடுப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க தவறுகள் செஞ்சிருக்கலாம். நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல, அதாவது ஒரு சில பொருட்கள்ல தவறான ஒரு விஷயங்களை சேர்த்துட்டு நீங்க வித்துருக்கலாம். ஆனா இனி அந்த தவறை செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை பார்ப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இல்லைங்க சாமி, நான் என்னைக்குமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணதே கிடையாது. என்னைக்குமே நான் நியாயமா இருப்பேன், எனக்கு போதுன்ற அளவுக்கு கொஞ்சமா வந்தாலும் போதும், ரொம்ப அதிகப்படியெல்லாம் ஆசைப்படலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையிலும் தொழில நல்ல மாற்றங்கள் என்பதற்கும், நஷ்டப்பட்ட தொழில லாபத்தை பார்க்க போறீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரர்கள், இல்ல தொடங்க போற விருச்சக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, செல்வம் இல்ல மற்ற விஷயங்களை மற்றவங்கள அதிகப்படியான நம்பிக்கைக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தங்களை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விருச்சக ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும். வருஷம் ஃபுல்லா நாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் சாமி, ஆனா எங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஒரு வேலைக்கு போறோம், அங்க கொஞ்ச நாள் தான் இருக்க முடியுது, அதற்கு மேல ஏதாவது சண்டைகளும் பிரச்சனைகளும் இல்ல தப்பான விஷயங்கள் பார்த்தது என் கண் முன்னாடி தப்பு நடக்கும் போது அதை என்னால அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்க முடியல, கோவம் வந்துருது, சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்படியே பாதி நாள் எங்களுடைய வாழ்க்கையில வேலை இல்லாமலே போயிடுச்சு. சந்தோஷமா இருக்க முடியல, செல்வம் இல்லையே, வேலை இல்லைன்னா செல்வம் இல்லையே, எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இனியாவது இதுக்கு தீர்வு கிடைக்குமா? ரொம்ப வருத்தப்பட்டீங்களே, என்னமோ தெரியலங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு ஏற்றால் போல நீங்க இவ்வளவு நாள் பட்ட அந்த துன்பத்திற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கான ஒரு வேலை, அதுவும் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமான வேலைகளே கிடைக்க போகுதுங்க. இப்ப வரைக்கும் வேலை தேடி தேடி அலைஞ்சு கால் அப்படியே முட்டிலாம் வழி பெயின் அப்படி இருக்கும். ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்காது இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க. வயசு கூடிக்கிட்டே இருக்கு, வாழ்க்கை நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு, ஆனா நல்லது மட்டும் நடக்க மாட்டேக்கே சாமி. வருத்தம், எனக்கு இது பெரும் வருத்தம் சாமி. ரொம்ப கண்ணீர் விட்டேன், கண்கள் கலங்கிக்கிட்டே இருக்கு, என் மனசு பொறாத மனசு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா தனக்குன்னு யாரு மேலேன்ற ஒரு வருத்தம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் திருமணம் நடக்காத இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு நிறைய இருக்கும். முக்கியமா பெண்களுடைய மனசுல நிறைய குறைகள் இருக்கும். முக்கியமா வேலை சரியா கிடைக்காம, முக்கியமா பெண்கள்லாம் வேலைக்கு போகாம நிறைய விஷயங்களை இப்ப இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான மாற்று தீர்வுகள் என்பது நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு நாட்கள், அதாவது பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேங்க, இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய மனசுல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா அதற்கான முயற்சிகள் எடுக்காத நாள் கிடையாது இந்த விருச்சக ராசிக்காரர்கள். தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா கடைசியில தோல்விதான் வந்து முடியுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நினைச்சது நடக்கலேன்ற அந்த நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு இருக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. உறுதியா சொல்ல முடியும், நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல வெளியூர் பயணங்கள் போவது, முக்கியமா ஒருத்தரை நம்பி அவர் சொன்ன விஷயங்களை நம்பி நீங்க ஒருத்தவங்கிட்ட சண்டைக்கு போறதாக இருக்கட்டும், இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி நீங்க ஒரு கேள்வியவோ இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேங்க, மற்றவங்களை நிறைய நம்பிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே மற்றவங்களை நம்பியே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சிக்கிக்கிறாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மற்றவங்களை கொஞ்சம் குறைவாக, அதாவது நம்புறதும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதும் கொஞ்சம் தவிர்ப்பதும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய குணம் அப்படித்தான், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எல்லாரையும் நம்பணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணுன்றது உங்களுடைய எண்ணம், நல்ல விஷயம். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு மனசு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன? முருகப்பெருமானுடைய அந்த அனுகிரகம் தான். உங்களுடைய கடவுள் யாரு? முருகப்பெருமானுல. அப்புறம் எப்படி இருக்கும் உங்க மனசு? அவர் மாதிரிதான் இருக்கும். அப்படியே இறக்க குணம் ரொம்ப இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயங்களை நீங்களா கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா சரியானதாக இருக்குங்க. கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாத்திக்கிறதுலாம் ரொம்ப சிரமப்பட்டுதான் நீங்களே மாத்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும்.
ஆனா மாத்திக்கிட்டு தான் ஆகணுன்ற போது மாத்தாம விட முடியுமா? அதற்காகவாவது ஒரு முழுமையான மனசோட மாத்திக்க பாருங்க. சரி, இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் நடக்கும்ன்றத பார்த்தாச்சு. உண்மையை சொல்லணும்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுதுன்றது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கிறத பார்த்தாச்சு. பரிகாரம்னு ஒண்ணு சொன்னீங்களே சாமி, அதை இப்ப வரைக்கும் சொல்லலைன்னு வட்டப்பட்டிருப்பீங்களே. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க. உங்களுடைய வீட்டுல வச்சே நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு நீங்க அழைய வேண்டியதோ இல்ல கஷ்டப்பட வேண்டியதோ அவசியமே இருக்காது. ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டுல வச்சே இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட முடியும். அப்படி என்ன பரிகாரம்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க சரியா செஞ்சாலே போதுங்க. ரொம்ப எளிமையானதாக இருக்கும். மொத்தம் 2 பரிகாரங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த 2ல உங்களால எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. இதுதான் செய்யணும்னு நான் வருத்தப்படுத்த மாட்டேன். நீங்களும் இதுதான் செய்யணும்னு யாரும் உங்களை வருத்தப்படுத்த போறது கிடையாது. இந்த 2த்துல நீங்க ஒரு பரிகாரம் செஞ்சாலே போதும். முதலாவது என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல இப்ப நீங்க உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நாளைக்கு நாள் என்னைக்கா இருந்தாலும் சரிங்க, தொடர்ச்சியா ஒரு 21 நாளைக்கு ஒரு 21 நாளைக்கு மறக்காம உங்களுடைய முருகப்பெருமானை வேண்டிட்டு முடிஞ்சா வீட்டுல தீபம் ஏத்துங்க. கட்டாயம் தீபம் ஏத்தணும் அவசியம் இல்லை, முடிஞ்சா சொல்றேன் ஏத்துங்க. முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுல நீங்க முருகப்பெருமானுடைய ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, தமிழ் மந்திரமா சொல்லுங்க. சரிங்களா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ரொம்ப எளிமையா சொல்லிடலாம், யார் வேணாலும் சொல்லிடலாம். அதுதான் முக்கியமானது. அவ்வளவுக்கு எளிமையான ஒரு விஷயம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானை வேண்டி வீட்டுல வச்சு மந்திரங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வீட்டை வச்சுதான் சாமி சொல்லணுமா? நான் வெளியூர்ல இருக்கேன், எங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கேன், அங்க வச்சிடலாமா? எங்க வச்சு வேணா சொல்லுங்க, தப்பு இல்லைங்க. ஆனா முருகப்பெருமான மனசாரக வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்ற போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கானதாக இருக்கும். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்காக இருக்கும். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்கு ஏங்கி இருப்பீங்க. எனக்கு இது நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருக்கேன், ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குமான்னு தெரியல, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்குன்னு நீங்க எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதன் மூலியமா, அதாவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்க போறீங்க, அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்வது மூலியமா நல்லது நடக்கும். நான் எளிமையான ஒரு மந்திரம் சொல்றேன், தமிழ் மந்திரம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம். இது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான், வெளியவே நீங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்வது மூலியமா நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க, அதனாலதான் நம்ம சொல்றோம். இதை நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத, நடக்கவே நடக்காதுன்னு நீங்க வருத்தப்பட்ட பல விஷயங்களை இது நடக்க வைத்து காட்டும் இந்த ஒரு மந்திர சொல். 3 முறை தினமும் நீங்க சொல்லிட்டு வாங்க, 21 நாட்கள் வரைக்கும். ஆறுமுகம் இருளிடும் அணுதினமும் ஏறுமுகம். இதை நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேற மந்திரம் கூட சொல்லலாம், அவர்கள் கிடையாது. சரியா நீங்க 21 நாட்கள் இதை சொல்லி வர வேண்டும். 2வது ஒண்ணு சொன்னீங்க சாமி, அது என்னன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும். சரியா எனக்குன்னா டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள போங்க, இல்ல 30ஆம் தேதி கூட போங்க, பிரச்சனை கிடையாது. அந்த தினம் தான் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாள். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீங்க வேண்டி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்சிச்சுன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மறந்துடாம, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நான் சொல்றேன், மறந்துடாம அங்கிருந்து குலதெய்வத்திலிருந்து காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு போட்டு வைங்க. அதாவது நிலைவாசல் முன்பு கெட்டி வைங்க. போட்டு வைக்கிறத விட கெட்டி வைக்கிறது, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல நீங்க கெட்டி வச்சிருங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒண்ணு மறந்துடாம செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ நாட்களாக எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இது விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா சொல்றேங்க, முழுக்க முழுக்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்துச்சோ, காயப்பத்துச்சோ, அது எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில மறக்கடித்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடியதாகவும் மாறும்.
ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தானங்க. 2 பரிகாரத்துல ஏதாச்சும் ஒண்ணு முருகப்பெருமான வேண்டி 21 நாட்கள் தினமும் நீங்க மறக்காம மந்திர சொற்கள் சொல்லுங்க. முக்கியமா 21 நாட்களும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவு சாப்பிடாம இருக்க பாருங்க. குளிச்சுட்டு சுத்தபத்தமா சொல்லவுங்க இந்த மாதிரி மந்திர சொற்கள். ஏன்னா நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க, மந்திர சொற்கள் சொல்லும் போது கூட தவறான விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மந்திர சொற்களை சொல்றீங்க. அப்படிப்பட்ட விஷயத்த செய்யக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்துட்டு இந்த ஒரு மந்திர சொற்களை சொல்லுங்க 3 முறை. அப்படி இல்லை அந்த சொல்ல முடியலன்னா ஒரு நாள் மட்டும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனசார வேண்டிட்டு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு உங்களுடைய குலதெய்வக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுத்துட்டு மறந்துடாம வரும்போது காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டின் நிலைவாசல்ல கட்டி வச்சிருங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். ஆனா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன்களை கொடுக்கும். முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாரீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நீங்க நம்புனீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து பித்தர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி எல்லாமே மாறி நல்லது நடக்கும். நீங்க நம்பலைன்னா எதுவுமே மாறாதுன்றதை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடுங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.